எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1. எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள்ட்ட நான் உரையாடிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு? ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக தான் சார் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட வெற்றியும் சொல்லலை சார், இது என்னோட தளபதியோட வெற்றி சார். இது நான் ஒரு சாதாரண எளிய மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவன், மீனவ குடும்பத்தை சார்ந்தவன். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது என் தளபதி, என்னோட பொதுச் செயலாளர், என்னோட அரசியல் ஆசான் ஆனந்த் அண்ணன் தான். எனக்கு வந்து எல்லாமே இதுக்கு வந்து நீங்கள் போங்க, நீங்கள் வந்து மக்களுக்கு தொண்டாற்றுங்கன்னு தான் சொன்னார். போய் ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல கூட எல்லா தரப்பட்ட மக்களோட நாங்கள் ரொம்ப ஒன்றிணைந்து இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் எல்லா மக்களும் என்னை வந்து அவங்களோட செல்ல வீட்டு பையனாக நினைக்கிறாங்க. எம்எல்ஏவாக நான் கிடையாது. நான் இங்கே வந்து இங்கே தம்பிங்க வா அப்படி கூப்பிட்டா நான் கண்டிப்பாக போக. நான் அவங்கக்கிட்ட என்னென்ன தேவைகள் இருக்கோ, என்னென்ன வந்து அவங்களுக்கு என்ன தேவைகள் கேட்குறாங்களோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் சார். நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த தொகுதி மக்களுக்காகவும் நல்லது செய்ய மட்டும் தான் வந்திருக்கோம். நல்லது செய்வோம். என் தளபதி சொன்ன ஒரே வார்த்தை, நல்லது செய்யுங்க. தளபதி அவர்களை சந்திச்சிங்களா? அப்போ இந்த வெற்றி எப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க சார்? ஆக்சுவலாக நான் வந்து இப்போ திருவள்ளூர் வரலாற்றில் 1,10,1067 வாக்குகள் பெற்ற ஒரே வேட்பாளர் நான் மட்டும்தான். 55,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது நம்ம தான். ஓகேங்களா? அதனால் இது ஒரு பெரிய ஒரு நெகிழ்ச்சியான தருணம். அண்ணங்கிட்ட போயிட்டு என்னோட சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்து அவரை வணங்கி, ஆனால் நீங்கள் சொன்னீங்க நான் ஜெயிச்சிட்டேனா அப்படி சொல்லும்போது அவர் வந்து நம்ம இவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்றத எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக உண்மையை சொல்லுவா சார். நான் ஆக்சுவலாக வந்து வெற்றி அடைவேன்னு கண்டிப்பாக தெரியும். ஓகே, என் தளபதிக்காக நாங்கள் 100% வெற்றி அடைவோம் எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ வாக்கு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் என் தளபதி மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க தான். என் தளபதி வந்து என்ன சொன்னார், என் தளபதி இப்போ திருவள்ளூர் வந்திருந்தா வேற யாருக்குமே ஓட்டு கிடைச்சிருக்குமா தெரியல. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் செந்தில் அண்ணன் நம்ம கூட இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர். ரொம்ப பெருமையான விஷயம். ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதன். எதையுமே பெருசா பொருட்படுத்தாம மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு மக்களோட மக்களா இருக்கக்கூடியவர். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மீனவ சமுதாயத்திலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரே நபர் அப்படின்னு கூட அண்ணனை சொல்லலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் நன்றி. தமிழ்நாடு மக்கள் என் தளபதிக்கு நம்பி வாக்களித்து எங்களை வந்து ஆட்சி கட்டில் அமைச்சருக்கு மிக மிக நன்றி. உங்களுக்கு கோடான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ திருவள்ளூர் தொகுதிக்கு எனக்கு என் தலைமை நம்பிக்கை வச்சு எனக்கு வாக்களித்தவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சதுக்கு இந்த திருவள்ளூர் மக்களுக்கு சிறந்தாழ்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ரொம்ப அழகா இருக்கு சார். வணக்கம். எப்படி இருக்கு இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு? எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள்ட்ட நான் உரையாடிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு? ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக தான் சார் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட வெற்றியும் சொல்லலை சார், இது என்னோட தளபதியோட வெற்றி சார். இது ஆக்சுவலாக வந்து என்னோட தளபதி எனக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுத்து, நான் ஒரு சாதாரண எளிய மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவன், மீனவ குடும்பத்தை சார்ந்தவன். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது என் தளபதி, என்னோட பொதுச் செயலாளர், என்னோட அரசியல் ஆசான் ஆனந்த் அண்ணன் தான். எனக்கு வந்து எல்லாமே இதுக்கு வந்து நீங்கள் போங்க, நீங்கள் வந்து மக்களுக்கு தொண்டாற்றுங்கன்னு தான் சொன்னார். போய் ஜெயிச்சுட்டு வாங்கலாம் தொண்டாற்றுன்னு தான் சொன்னார். அதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். நான் ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து எனக்கு ஒரே வார்த்தை சொன்னார், நீ போ செந்தில், நீ அங்கே போய் நீ ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவன், நீ அங்கே போய் மீனவ மக்களுக்காக, அந்த மீனவ தொகுதி அது, அதனால் மீனவ தொகுதிக்காக நீ அங்கே போயிருந்து நீ வேலை செய் அப்படி சொன்னார். அதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு இந்த ஊர் எனக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்டான ஊர். ஏன்னா நான் பாரம்பரியமாக இங்கே இருக்கேன். ஒரு 10 தலைமுறையாக நான் இங்கே இருக்கேன். என் தாத்தா பூட்டன் எல்லாமே இந்த ஊர் தான் இருக்கோம். நாங்கள் ஒரு மீனவ சமுதாயம். இந்த ஊரில் என்னென்ன தெரு இருக்குது, சந்து முந்துலேருந்து எல்லாருமே தெரியும். எங்களுக்கு இப்போ தெரியாதுங்களாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் புதுசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கூட எல்லா தரப்பட்ட மக்களோட நாங்கள் ரொம்ப ஒன்றிணைந்து இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அதனால் எல்லா மக்களும் என்னை வந்து அவங்களோட செல்ல வீட்டு பையனாக நினைக்கிறாங்க. எம்எல்ஏவாக நான் கிடையாது. நான் இங்கே வந்து இங்கே தம்பிங்க வா அப்படி கூப்பிட்டா நான் கண்டிப்பாக போக. நான் அவங்கக்கிட்ட என்னென்ன தேவைகள் இருக்கோ, என்னென்ன வந்து அவங்களுக்கு என்ன தேவைகள் கேட்குறாங்களோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் சார். நான் 100% என் தளபதி சொல்லிற ஒரே வார்த்தை, ஊழல் பண்ண மாட்டோம், மக்கள் பணத்தை எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? இதில் உறுதியாக இருப்போம். நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த தொகுதி மக்களுக்காகவும் நல்லது செய்ய மட்டும் தான் வந்திருக்கோம். நல்லது செய்வோம். என் தளபதி சொன்ன ஒரே வார்த்தை, நல்லது செய்யுங்க. நல்லது மட்டும் தான் செய்ய வந்திருப்போம் சார்.
தளபதி அவர்கள் நான் மக்கள் பணத்தை தொடமாட்டேன், எனக்கு அதுக்கு தேவையும் இல்லை அப்படின்னாங்க. அவர் தேர்வு பண்ண 234 தொகுதி வேட்பாளர்களும் அந்த உறுதிமொழியா அதை எடுத்திருக்கிறது கண்டிப்பா மிக பெரிய விஷயம். கண்டிப்பா சார். நாங்க அதை சொல்றதுன்னா எங்களுக்கு மக்களுக்கு நல்லது பண்ண மட்டும் தான் வந்திருக்கோம் சார். வேற எந்த காரணமும் கிடையாது, வேற எந்த நோக்கமும் கிடையாது எங்களுக்கு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, என்னை நம்பி இந்த இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. இதை நான் வந்து அவரை வணங்கி என்னோட அரசியல் ஆசனம் ஆனந்த வணங்கி இதை செவனை செய்வேன், செஞ்சு முடிப்பேன் கண்டிப்பா. அவர் கொடுத்த பொறுப்பை வெற்றிகரமா முடிச்சிருக்கீங்க. திருவொற்றியூர்ல ஒரு வெற்றி மிகப்பெரிய ஒரு பரிசா மக்களும் கொடுத்துருக்காங்க. முதல்ல சந்திச்சதும் வெற்றி பெற்றதும் ஆனந்த் அவர்களை சந்திச்சதும் என்ன சொன்னீங்க? தளபதி அவர்களை சந்திச்சீங்களா? அப்ப இந்த வெற்றி எப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க? சார் ஆக்சுவலாக நான் வந்து இப்போ திருவொற்றியூர் வரலாற்றிலே 1,10,1067 வாக்குகள் பெற்ற ஒரே வேட்பாளர் நான் மட்டும்தான். 55,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது நம்ம தான், ஓகேங்களா? அதனால இது ஒரு பெரிய ஒரு நெகிழ்ச்சியான தருணம். அண்ணங்கிட்ட போயிட்டு என்னோட சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்தவர், அவரை வணங்கி, ஆனால் நீங்கள் சொன்னீங்க நான் ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். தளபதிகிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். எங்களுக்கு வந்து அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. என்னோட தளபதி சொன்ன வெற்றியை நாங்கள் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நாங்கள் மக்கள் நல்லது செய்வோம், இன்னும் சந்தோஷப்படுத்துவோம் தளபதியை நாங்கள். ஓகே, கொஞ்சம் ரீவைண்ட் போயிடலாம்னு நினைக்கிறேன். பிரச்சாரத்திலிருந்து நான் வந்துடுறேன். உங்களோட பணியாற்றும் பொழுது, பயணிக்கும் பொழுது ஒவ்வொரு வீடு, அதாவது டோர் பை டோர் நீங்கள் போயிருந்தீங்க. மக்கள் அவ்வளோ உங்களை ஆராத்தி எடுத்து, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வீட்டு பிள்ளையாக தான் உங்களை பார்த்து அவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க, அந்த அன்பை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மற்றவங்களுக்கு கிடைச்சதானே? கண்டிப்பாக கிடையாது. அதை நான் இப்போ வந்து ஓப்பனாக பேசலாம். ஸோ அவ்வளோ மக்களும் அந்த அன்பை கொடுத்து அவ்வளோ கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா? தேர்தல் அன்னைக்கா இருக்கட்டும், அந்த தேர்தலோட ரிசல்ட் வர அன்னைக்கா இருக்கட்டும், நம்ம இவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்றத எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக உண்மையை சொல்லுவா சார். ஆக்சுவலாக வந்து வெற்றி அடைவன் கண்டிப்பாக தெரியும். ஓகே, என் தளபதிக்காக நாங்கள் 100% வெற்றி அடைவோம் எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ வாக்கு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் என் தளபதி மேலே நம்பிக்கை வச்சு மட்டும் தான். என் தளபதி வந்து என்ன சொன்னார், என் தளபதி இப்போ திருவொற்றியூர் வந்திருந்தா வேற யாருக்குமே ஓட்டு கிடைச்சிருக்குமா தெரியல. அந்த மாதிரி ஒரு வாக்கு வித்தியாசம் நடந்திருக்கும். கண்டிப்பாக என் தளபதி நன்றி சொல்கிறதுக்காக நம்ம திருவொற்றியூர் வருவார் அப்படின்னு அவர்கிட்ட நான் வந்து கோரிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக வரணும். என்னோட தொகுதி மக்களுக்கு அவரை சந்திக்கணும். அவங்க எல்லாருமே என் தளபதி மேலே ஒரு நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் கண்டிப்பாக நல்லது செய்வேன். இவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை, நீங்கள் இப்போ திருவொற்றியூர் தொகுதியை ஒரு முன்மாறி தொகுதியாக, தமிழ்நாட்டை முன்மாறி தொகுதியாக, இந்த மாதிரி ஒரு தொகுதி இது மாதிரி இருக்கும், இவ்வளோ நல்லது செய்கிறாங்க, நல்லது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும். அந்த மாதிரி நான் கண்டிப்பாக உறுதி எடுப்பேன். ஓகே, நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அவர் வராம இவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் வந்திருந்தாருன்னா ஒன்னும் அதிகமாக எல்லாரும் டெபாசிட் இழந்திருப்பாங்க. இப்பவே வந்து ஒருத்தர் மட்டும் தான் டெபாசிட் இருக்கு, மீதெல்லாம் டெபாசிட் இல்லைன்னு நினைக்கிறேன். அது என்னோட தளபதி கிடைத்த வெற்றி தான் அது. கண்டிப்பா. அவர் முன்னாடி நிற்கும் பொழுதா இருக்கட்டும், சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அவரு முதல்வரா நாங்க அதெல்லாம் கண்ணீர் விட்டோம் சார். நாங்க ஆக்சுவலா வந்து அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நாங்க வந்து இந்த பிறவி எடுத்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த சி ஜோசப் விஜய் என்றும் நான், அந்த வார்த்தைக்கு நாங்க வந்து எல்லாருமே வந்து அதுக்கு எப்படி சொல்றது, ஒரு 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 வசனங்கள் சொல்லுவாங்களே, இந்த பைபிளுக்காக சொல்லுவாங்க, ஒரு வசனம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வசனமா நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். ஒரு குரான்ல வசனமா, கீதையில வசனமா, நாங்கள் சி ஜோசப் என்ற விஜய் நான் அண்ணன் அந்த வார்த்தை சொன்னார்ல, அதுல இருந்து நம்ம தமிழ்நாட்டோட தலையெடுத்து இனிமேல் முன்னேற்றம் தான் அடையும். ஓகே, அந்த பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி நடந்த சின்ன ஒரு எப்படி சொல்ல, ஒரு இடைவெளியா இருக்கட்டும், அந்த நாட்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு? பெரும்பான்மையை நிரூபிக்கணும் 118 அப்படின்ற ஒரு கவுண்ட்ல மக்கள் இவ்வளவு தூரம் அன்பும் ஆதரவும் கொடுத்து அவங்களும் வந்து ஒரு ஏமாற்றத்தோட தான் இருந்தாங்க. அந்த 3-4 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு வாரமே கூட எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருந்தது? என்னடா இது 108 இடங்களை நம்ம பெரும்பான்மையா நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம், ஆனா இந்த 118 இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. சாரி, நாங்க ஆக்சுவலா வந்து இதுக்கு மேல தான் எதிர்பார்த்தோம் சார். ஓகே, நாங்க எதிர்பார்த்தது இதுக்கு மேல எதிர்பார்த்தோம். சொற்ப வாக்குல தான் அந்த 24 தொகுதியை வந்து இழந்துட்டோம் நாங்க. ஒரு 500, 400, 1200 இப்படிதான். இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இவங்க எல்லாரும் வாக்களிச்சுட்டாங்க. எல்லாம் வாக்களிச்சு முடிஞ்சிச்சு. இந்த தொகுதியை நாங்க எல்லாருமே நினைச்சோம், பெரும்பான்மை வருவோம்னு நினைச்சோம். நாங்க எல்லாரும் நினைச்சோம். கண்டிப்பா உண்மைதான் அது. இப்போ வந்து ஒரு 10 சீட் வேணும்னு சொன்னா தளபதி சொன்ன ஒரே வார்த்தை, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். மக்கள் நம்ம நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. நம்மளை நம்பி வரக்க ஆட்கள் கண்டிப்பாக நல்லவங்க கண்டிப்பா இருக்காங்க. எங்களை கூட்டணி கட்சி தோழர்கள் அனைவரும் ரொம்ப ரொம்ப மரியாதையானவங்க, ரொம்ப பண்பானவங்க, ஓகேங்களா? அவங்க ரொம்ப ரொம்ப பாசமானவங்க. எங்க மேல வந்து உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க தான். எதிர்க்க கூட்டணி இருக்காங்களே தவிர எங்க கூட தான் அவங்க எப்பவுமே இருக்கிறாங்க. எங்களை வந்து அவங்க அவ்வளோ அரவணைச்சு வந்தாங்க. நாங்க எல்லாருமே வந்து போயிட்டு அவங்க கிட்ட எல்லாம் கேட்டது ஒரே வார்த்தை, மக்களை எங்களை ஏத்திட்டு ஒரு பெரும்பான்மை கட்சியா சொல்லியிருக்காங்க.
நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வரோம் சார், 100% உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சொன்னாங்க. எங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நான் ஃப்ளோ டெஸ்ட் நாங்கள் தான் ஜெயிப்பேன்னு சார். அதே மாதிரி நான் கேட்காத ஆளுங்களாம் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதனால அவங்களே நாங்கள் அரவணைச்சு தான் கண்டிப்பாக கொண்டு போக போகிறோம். நாங்கள் எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக பண்ண போகிறோம். நாங்கள் எல்லாம் இப்போ தோழமை கட்சிகளும் கலந்து பேசி தான் பண்ணுறோம். அவங்களே எங்களை இப்போ சகோதரர் மாதிரி தான். அவங்களே நாங்கள் விட்டுற மாட்டோம். அவங்களுக்கு சொல்கிற விஷயங்களும் நாங்கள் சொல்கிற விஷயங்களும் கண்டிப்பாக சேர்த்து இது தளபதி ஆட்சியாக தான் அமையும் சார். ஓகே. அந்த ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கும் பொழுது கூட இந்த நிறைய உறுப்பினர்கள்லாம் தாவேக்காவோட உறுப்பினர்கள் 10 பேரை கான்டாக்ட் பண்ண முடியல, அவங்கள ரீச் பண்ண முடியல, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, அப்படி இல்ல விமர்சனங்கள்லாம் வந்திருந்தது. அதெல்லாம் கவனிச்சு சரி, அது எல்லாமே போய் சார். ஆக்சுவலா நாங்க 108 பேருமே நாங்க ஒன்னா தான் இருக்கோம். ஒருத்தரை கூட வந்து தளபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போயிட்டு வரலாம் கிடையாது. 100% போகவே மாட்டோம் சார். சார் நாங்க வந்து உணர்வு பூர்வமா இருக்கோம் சார். நீங்க வந்து இந்த பணத்துக்காகவோ பதவிக்காகவோ நாங்க யாருமே கிடையாது. 108 பேர் உணர்வுக்காக இருந்த ஆட்கள் நாங்க. அதனால இதுக்கான வாய்ப்பே கிடையாது சார். அது சும்மா வதந்தி தான் சார். ஓகே. இல்ல நிறைய பேரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த முன்னாடி இப்போ 118 நிரூபிச்சதுக்கு அப்புறமும் குதிரை பேரம், இந்த சோஃபா, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்கும் பொழுது எப்படி இருக்கு? ஏன்னா 108 நீங்க வெற்றி பெற்று அந்த எங்க அண்ணன் சட்டசபையில் சொன்னதான், குதிரை பேரம் இல்ல, குதிரை வேகத்தோட இது வந்து போகும்னு சொன்னாங்களே ஆட்சி. கண்டிப்பா அதான் சார். முன்னாடி இருந்த ஆட்சியை விட இது நீங்க இன்னும் அண்ணன் டைம் கேட்டிருக்காருல, கண்டிப்பா அந்த டைமை நாங்க யூட்டிலைஸ் பண்ணுவோம், நல்லது பண்ணுவோம். இதே நீங்க ஆதவன் சேனல்ல எங்க மீட்டிங் பேட்டி எடுப்பீங்க. அப்ப எப்படி சார் இவ்வளவு முன்னேற்றம் பண்ணிக்கீங்க கேட்பீங்க. அந்த மாதிரி இந்த ஆட்சி கண்டிப்பா நடக்கும் சார். நம்ம திருவொற்றியூர் தொகுதி மக்களுக்கு மட்டும் நான் ஒன்று சிறப்பாக சொல்லிக்க விரும்புறேன். இது வந்து எங்களோட மற்ற எம்எல்ஏ மாதிரியோ மற்ற எம்பிஸ் மாதிரியோ மற்ற கட்சி மாதிரியோ இது கட்சி கிடையாது. நாங்கள் ஒன்லி சேவை செய்ய மட்டும்தான் வந்திருக்கோம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம். நாங்கள் யாருக்கும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். இது நாங்கள் வந்து உறுதியாக சொல்றோம், சத்தியம் பண்ணி சொல்றோம். என்னோட தளபதி சொன்ன ஒரே வார்த்தை, நல்லது செய்ய மட்டும் வரணும், அதுக்கு மட்டும் தான் வந்திருக்கோம் சார். தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கனாலும் அவ்வளோ நம்பிக்கையோட தான் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் அப்படின்றத சொல்லணும். ஆனால் இந்த நான் பார்க்குறேங்க, இந்த சட்டமன்றத்தில் பார்க்கும்பொழுது எல்லா யங்ஸ்டர்ஸ் உங்களோட உட்காந்துட்டு சாமானியர் எல்லாரையுமே வந்து எம்எல்ஏக்கெல்லாம் உருவாக்கி. அதான் நான் சொன்னேன் சார். நான் வந்து இப்போ மீனவ சமாதியை சேர்ந்தவன். நான் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். என்னையே அண்ணன் எம்எல்ஏ ஆக்கி பார்த்துருக்காரு. நான் வந்து இந்த எனக்கு கொடுத்த வாய்ப்பை என்ன மாதிரி இந்த மீனவ சமுதாயம் எல்லா சமுதாயம் சேர்ந்தவங்களை நான் மேலே எடுத்து கொண்டு போய் நல்லா படிக்க வைப்பேன் சார். நான் எல்லா குழந்தையும் படிக்க வைப்பேன். ஓகேங்களா? என்னோட வாக்குறுதியிலே ஃபர்ஸ்ட் வாக்குறுதி எல்லா குழந்தையும் படிக்க, குடிசை இல்லா திருவொற்றியூர் ஆக்கணும் தான் என்னோட குறிக்கோள் சார். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும். என்னென்ன சாலைகள் இருக்கு, என்னென்ன பண்ணணும், எல்லாம் பண்ணி தருவாங்க. ஓகே. அது இந்த சட்டமன்றத்தில் பார்க்கும்பொழுது புது பிளட் அப்படின்னே சொல்லலாம், புது ரத்தம் பாய்ச்சிருக்காரு. எப்படி இருந்தது நீங்க அந்த உள்ள போனதும், அங்க நீங்க வந்து செந்தில்குமார் எனும் நான் அப்படின்னு சொல்ல விஷயங்கள், உங்களுக்கு அது எப்படி இருந்தது அந்த தருணம்? சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார், நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, அங்கே வந்து பார்த்தோம்னா சட்டசபைனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுலோட தான் போனோம். அங்கே போனால் எங்களுக்கு வந்து பிரமிப்பாக இருந்துச்சு. இப்படி ஒரு ஒரு இடத்துல நம்ம உட்கார வச்சிருக்காரு அண்ணன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நன்றி சொன்னாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் சீனியர்ஸாக இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒன்றுனா கற்றுக்குறோம் சார். கற்றுக்கிட்டு நாங்கள் வந்து எப்படி வந்து அதை பயணிக்கணும், அடுத்த லெவலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு நினச்சி கொண்டு போகிறோம் சார். நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த சட்டசபையில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து என்னென்ன பேசணும், என்னென்ன பண்ணணும், மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும் சொல்லி முடிவு. ஓகே. அதான் அந்த சீட்டில் உட்காரும் பொழுது, அமரும் பொழுது, நம்ம உள்ள வந்துட்டோம், நம்ம உறுப்பினர் அப்படின்றது எப்படி இருந்தது? ஏன்னா எதிர்கட்சி பெரிய பெரிய கட்சிகள் எதிர்கட்சிகளா இருக்குங்கன்ற வார்த்தையால சொல்ல முடியல. அது அனுபவிச்சா மட்டும் தான் தெரியாது. நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாமானிய கூட்டமே ராஜா சீட்ல உட்காரச்சு எப்படி இருக்கும், ஒரு ராஜா சீட்ல உட்காரச்சு எப்படி இருக்கும். அந்த ராஜா எப்படின்னா பண்ணுவாரு, அந்த ராஜா அந்த சீட்டை உணர்வு வராங்கிட்ட அந்த சீட்டை கொடுத்ததுக்கு நன்றி தான் சொல்வார். ஃபர்ஸ்ட் எடுத்தணும். அதை தான் சொல்றோம். நாங்க தளபதிக்கு ஒரு நன்றி. இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தது. எவ்வளோ பேர் வந்து இந்த கட்சி இந்த மக்களுக்காக வேலை செய்ய ரெடியாக இருக்காங்க. அவங்க எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில முன்னெடுத்துவோம். சிறப்பு. அதை நம்ம பேசுறோம். இனி உங்களோட குரலும் அங்க ஒலிக்குது அப்படின்றப்போ கண்டிப்பா என்னோட குரலை வந்து சட்டமன்றத்தில் ஒலிக்கும் சார். என்னோட திருவொற்றியூர் தொகுதி மக்கள் சார்பாக கண்டிப்பா ஒலிக்கும். என் தொகுதி மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கள நான் கண்டிப்பா அவங்க சொன்னதை ஒன்னொன்னா நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே என்ன வச்சிருக்கேன். ஒரு வாக்குறுதியா எனக்கு வந்து ஒரு 200 வாக்குறுதி இது சொல்லியிருக்காங்க. இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. நான் ஒன்னொன்னா ஒரு நாளைக்கு பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு இது பண்ணிட்டேன். ஒரு வீட்டில் வந்து இப்போ கரண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அவங்ககிட்ட போயிட்டு அவங்ககிட்ட பேசுவேன். நான் நேரடியாக போவேன். வேற எம்எல்ஏ மாதிரி இந்த பிஏ அனுப்புறது, இன்ஜினியரிங் அனுப்புறதுலாம் நானே நேரடியாக போவேன். ஒரு வீட்டு வாசல் உட்காந்து அவங்ககிட்ட என்ன பிரச்சனை கேட்பேன். ஒரு வீடாக நன்றி சொல்றதுக்காக நான் கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்கேன். இது நான் தொடர்ச்சியாக செய்வேன். இந்த 5 வருஷமா நான் கண்டிப்பாக தொடர்ச்சியாக செய்வேன். என்னோட உழைப்பு மட்டும் தான் இருக்கும். அதில் வந்து எந்த வித பிரதிபலனும் இருக்காது. நாட்டு மக்களுக்காக ஒரு காமராஜர், அண்ணா இந்த மாதிரி இருந்தாங்களே, இவங்களை மாதிரி ஆட்சி அமையும் சார்.
ஓகே, எல்லாரும் பதவியேற்கும் பொழுது கடவுள் மேல் சாட்சியாக அப்படின்னு ம். தளபதி அவர்களை திரும்பி பார்த்தாங்க. கண்டிப்பா மீனவ மக்களின் கடவுள் அப்படின்னு ஒரு விஷயம். அது அது கண்டிப்பா வாய் வார்த்தையா வராதுங்க. உள்ள இருந்து மட்டும்தான் வரும். ஏன் அதை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் வந்து நம்ம இலங்கையில் மீனவர்களை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணி ரொம்ப பண்ணுறாங்க. இந்த 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 தொன்று தொட்டு வந்துட்டே இருக்கு. இந்த தளபதி ஆட்சியிலாவது அது வந்து நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சமுதாயம், ஒரு மீனவ சமுதாயம் வந்து ஒட்டு மொத்தமாக ஒரே ஆளை விரும்புதுன்னா அது தளபதி மட்டும்தான். ம். எல்லா இப்போ சமுதாயத்திலும் இருக்காங்க. ஒருத்தர் வந்து டிஎம்கே சொல்லுவாங்க, ஒருத்தர் ஏடிஎம்கே சொல்லுவாங்க, ஒருத்தர் காங்கிரஸ் சொல்லுவாங்க, ஒருத்தர் பிஜேபி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆனால் ஒட்டு மொத்த மீனவ சமுதாயமும் ஒரே ஆளை, எம்ஜிஆருக்கு அப்புறம் சொல்கிற ஒரே ஆள் எங்கள் தளபதி மட்டும்தான். மீனவர் கடவுள் இல்லை சார், அவர் எங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் அவர் தான் கடவுள். இதையும் மீறி நான் எனக்கு பர்சனலா கேட்கக்கூடிய விஷயங்கள், ஃபுல்லா யங்ஸ்டர்ஸா இருப்பீங்களே, என்ன பேசிக்கிட்டீங்க முதல்ல உள்ள போகும் பொழுது? கூட அருகாமையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்கிட்டீங்க? சார் ஆக்சுவலாக வந்து அது பேசுகிற வாய்ப்பு யாருக்கும் அமையல. சரி. அதுக்கு வந்து அமையல. இனிமேல் வந்து ஒரு ஒரு அவங்களோட ஷேர் எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை, என்ன இப்போ தளபதி எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நான் நல்லது செய்யணும்ல. எல்லா மக்களும் எல்லாம் சொல்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிற ஒரே வார்த்தை, நான் வந்து நான் சாதாரண ஆள்னா, நான் சாதாரண ஆள்னா அப்படி தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒரு எல்லா கட்சியுமே என்ன ஒரு கோடீஸ்வரனோ, ஒரு பாரம்பரியமாக வந்தவங்களோ, அவங்க வந்து அவங்க அப்பா எம்எல்ஏ இருப்பார், அவங்க அப்பா வந்து மினிஸ்டர் இருப்பார், இப்படி தான் வந்தவங்க தான் இருக்காங்க. ஆனால் இந்த சட்டமன்றத்து மட்டும் நாங்கள் தான் புது ஆள். ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு மீனவ சமுதாயத்தினர், இந்த மாதிரி எல்லாருமே எளிய மக்கள் தான் உள்ள வந்து இப்போ எம்எல்ஏக்களாக இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப அண்ணனா எல்லாரையுமே உரிமையாக கூப்பிடக்கூடிய வகையில் தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த இந்த நம்மளோட படைய அப்படின்னே கூட சொல்லலாம். இவங்களுக்கு என்ன தெரியும்? யங்ஸ்டர்ஸ்பா இவங்க வந்து குறிப்பாக அந்த தற்கொலை அந்த மாதிரியான வார்த்தைகள், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எப்படி போய் ஜெயிக்க முடியும்? என் ஊரில் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் தான் நின்றுட்டு இருக்கோம். இங்க வந்து இந்த கேஸ்ட் தான் நிக்க முடியும், இந்த மதத்தினர் தான் இங்க நிக்க முடியும், இந்த தொகுதி அவங்களுக்குன்னு எழுதப்பட்டது, இவங்களோட கோட்டை, குறிப்பா சென்னை அவங்களோட கோட்டை அப்படின்லாம் எவ்வளவு விமர்சனங்கள். அதுக்கெல்லாம் பதிலடி தகர்த்திட்டீங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. எப்படி இருந்தது? இதெல்லாம் உடைக்க முடியுமா? மதம், ஒருத்தரோட ஃபேம், இதெல்லாம் மீறி எப்படி விஜய் அவர்களால் வர முடியும்? பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் சொன்ன ஒரே வார்த்தை எதுக்குன்னா, ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது சார். எல்லா உயிர்களும் ஒன்று தான். நாங்கள் வந்து 5 அறிவு இந்த பறவைகள் கூட வந்து நினைக்கிறோம் சார். நாங்கள் அடுத்த வாட்டி வந்து அதுக்கான திட்டங்களும் வந்து தளபதி கொடுப்பாரு. இந்த சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கான சமுதாயம் தான் சார். ஒரு 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 இது வரைக்கும் எவ்வளோ பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. தளபதி ஆட்சி அந்த 5 வருஷம் பாருங்கள், நீங்கள் எல்லாமே ஒரு பிரமிப்பாக இருக்கும். நாங்கள் டெக்னாலஜியும் நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம், ஓல்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நியூ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு அங்கே என்னென்னா நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதை வச்சு டெக்னாலஜி வச்சு அதை கண்டிப்பாக பண்ணுவோம், 100% பண்ணுவோம். நாங்கள் ஒரு ஏழை மக்களுக்காக என்ன பண்ணோம், இனிமேல் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஏழைகளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொண்டு வருவோம். ஏன்னா அவங்கவுங்க நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு எந்த ஏழைகள் யாருங்க இருக்க மாட்டாங்களே. அதனால் கண்டிப்பாக ஏழையில்லா தமிழ்நாடு உருவாக்குவோம். இதான் என் தளபதி சொன்னது எல்லாமே நான் கண்டிப்பாக செய்வோம் சார். இது பதவியேற்றதும் அங்கேயே 3 கையெழுத்துகள் போடுறாங்க. அதுக்கப்புறம் 717 மதுக்கடைகள். இப்போ யாராலையுமே முடியாதுப்பா, அங்கே எப்படி காசு வர இடத்துல எப்படி அதை கை வைப்பாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டு இருந்தது சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார், தளபதி சொல்கிறது ஒரே வார்த்தை, அக்கா தங்க எனக்கு விரும்பி எங்களை நம்பி போட்டது அக்கா தங்கச்சிகள் தான், மகளிர் தான். அவங்கள நலன் உரை கேட்டிருக்காங்க. அவங்க நலனை ஃபஸ்ட்டு தளபதி எல்லாருமே நினைச்சாங்க, இல்லை இலவசத்தை அறிவிப்பார், அதை அறிவிப்பார், இது அப்படி. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை 717 மதுக்கடைகளை வந்து மூடுங்கன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அந்த 717 மூடுகளை உடனே இமீடியட் அவங்கவுங்க கதறாங்க. இந்த என்ன சொன்னோன்னு மூட்டாங்க. ஆமாம், அண்ணன் சொன்னால் முடியணும். முதலமைச்சர் சொன்னால் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக நடக்கும். மகள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. எங்கள் மேலே அவர் நம்பிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அண்ணன் பண்ணுவார். இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புக்காக நிறைய பண்ணுவார் அவர். அடுத்தது போதை, அந்த போதை பொருள் அதுவும் வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணுவார். எல்லா நடவடிக்கைகளும் தளபதி எடுப்பார். போதையில்லா தமிழகம் கண்டிப்பாக நடக்கும் சார். 100% நடக்கும். இது எந்த மாற்றம் கிடையாது. இதை வந்து அவரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறனால அவர் 100% யாரையும் வந்து விட மாட்டாங்க. இந்த தமிழ்நாடு போதையில்லா தமிழ்நாடா அமையும். இங்க வேற யாரையுமே நீங்க அணுக வேணாம், டைரக்டா நீங்க முதல்வரை என்னையும் நீங்க அணுகுங்க, நான் மட்டுமே ஒரே சென்டர் அப்படின்ட்டு இருக்காரு. ஒற்றை தலைமை அப்படின்றதான் அது மீனிங். அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கா உள்ள? நாங்க எதா இருந்தாலும் அவரோட பார்வையில தான் நடந்து. நேரடியாவே நாங்க வந்து பாத்தீங்கன்னா தளபதிக்கு தான் எல்லாமே பண்றோம். எங்க அண்ணன் பொதுச்செயலர் ஆனந்தன் கிட்ட எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. அவர் என்ன சொல்றாரோ அதான் சார் எங்களுக்கு வேத வாக்கு. அவங்க எங்களை தப்பா கைட் பண்ணவே மாட்டாங்க. 100% நாங்க சொல்றோம். ஒரு 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 குடும்பத்து ஒரு தலைவர் இருக்கார், அப்பா இருக்கார்.
அப்பா யாரும் பசங்களை தப்பா கைட் பண்ணுவாங்களா? முடியாது. என்னோட அப்பா ஸ்தானத்துல, என்னோட தெய்வத்த ஸ்தானத்துல என் தளபதியும் ஆனந்த் சரண் வச்சுக்கிறாங்க. Okay. அதனால அவங்க சொல்றத கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். எங்களோட சஜஷனும் நாங்க சொல்றோம். அதையும் அவர் ஏத்துக்கிறாங்க. அதையும் வந்து நீ சின்ன பையன், நீ பண்றதுனால அதையும் அவங்க ஏத்துட்டு மனம் வந்து சூப்பர்ப்பா பண்றாங்கப்பா, ஃபர்ஸ்ட் அது பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி எங்க கூடவும் அவங்க வந்து பயணிக்கிறாங்க. எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு அவங்களுக்குள்ள பயணிக்கிறது. ஓகே, இந்த ஆடை கலாச்சாரம் மாறி இருக்கு. கோட் சூட்ல அவரை பார்த்ததும் எப்படி இருக்கு? ஏன்னா புது விஜய் அவர்கள், தளபதி அவர்கள், முதல்வர் அவர்கள் கிடைச்சிருக்காங்க. அதுதான் சொன்னேன் சார். இப்போ வந்து எல்லாமே மாறும்ல. அந்த கோட் ஷூட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசுறாங்கல்ல, எல்லாமே வேட்டி சட்டை தான் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க தளபதியை. இப்போ வந்து ஒரு கோட் ஷூட்ல ஒரு சிஎம் ஒரு கோட் ஷூட்ல வந்து சிஎம் உட்கார்றான்னா அது பார்த்து எல்லாரும் பிரமிப்பா இருக்காங்க. அந்த மாதிரி அந்த கோட் ஷூட் மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டோட வாழ்க்கை தரம் மாறும். ஓகே, அதுக்கு தான் அது ஐடென்டி சிறப்பு. அங்கிருந்தே தொடங்கி இப்போ ஒரு மாற்றங்களை சொல்றீங்கல்ல. இப்போ வேட்டி சட்டை கட்டு லுங்கி கட்டுறதுல இப்போ கோட் ஷூட் போடுவாங்க. நம்ம எல்லா மக்களும் கோட் ஷூட் போடாம வந்துருவாங்க. அதுதான் ஐடென்டி. சார் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த தேர்தல் இந்த தேர்தல் ஒரு சாமானிய மக்களோட தேர்தல் சொன்னார். ஒரு மாற்றக்காலத்தில் சின்ன சின்ன குழந்தைங்க சார், சிறார்கள் எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்து அரசியல்னா என்ன, ஃப்ளோ டெஸ்ட் தான் என்ன, 112 சீட்டு எப்போ வரும், தளபதி எப்போ ஜெயிப்பார்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்கார வச்சு அந்த அரசியல் அனுபவமும் அரசியல் அறிவும் கொடுத்தது என் தளபதி மட்டும் தான். வேறு யாருமே கிடையாது. எந்த தலைவருமே கிடையாது சார். இந்த அனுபவம் அறிவு கொடுத்தது என் தலைவர் மட்டும் தான். ஓகே, திருவொற்றியூர் முதற்கொண்டு அண்ணா நீங்க ஜெயிச்சிருவீங்களா, திருவொற்றியூர் வேட்பாளர் ஜெயிச்சிருவாரான்னு எங்ககிட்ட கேட்கக்கூடிய நேரமும் இருந்தது. ஸோ அதுதான் நடந்தும் இருக்கு. இங்க திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள், அலுவலக அதிகாரிகள் எப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சார். ஆக்சுவலா எல்லாருக்கும் ஒரு இப்படி ஒரு எப்படி சொல்றது, இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இவ்வளவு எளியமா மனிதரா அப்ரோச்சபிள், எல்லாம் ஈஸி அப்ரோச்சபிள். சார் என்ன சார் இருக்கீங்க, எங்க இருக்கீங்க கேட்டா நாங்க வந்து அங்க போவேன். அங்கே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் சொல்லுங்கள், நீ எனக்கு என்ன தேவைகளோ அவங்க என்ன சொல்கிறேன், மக்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறோம். அவங்க உடனே எங்களுக்கு பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களோட பணியாற்றுறதுக்கு. காவல்துறையும் சரி, நம்மளோட அதிகாரிகளும் சரி, அவங்கள ஒத்துழைப்பாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ யாரோட கட்டுப்பாட்டில் இருந்த மாதிரியும் அவங்களோட சுயமாக வந்து நடக்காத மாதிரியும் இப்போ சுதந்திரமாக பண்ணுறாங்க. எங்ககிட்ட சொல்கிறாங்க, சார் நான் இதை பண்ண போகிறேன் சார்னு சொல்ல, பண்ணுங்க சார் சொல்லு, நல்லது யார் பண்ணாலும் பண்ணுங்க சார் தான் சொல்கிறோம். காவல்துறைக்கும் எங்களுக்கு நன்றிகள், அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு. தளபதி அவர்கள் சொன்னாங்க, வாக்கு அளிச்சவங்களுக்கும் வாக்கு அளிக்காதவங்களுக்கும், அதுதான் திருவொற்றியூர் மக்களுக்கும். அதான் நானும் அதான் சொல்றேன். எனக்கு வாக்களிச்சு எந்த கட்சியிலனா இருந்துக்குங்க, நீங்க எந்த கட்சியிலாம் இருந்துக்குங்க, ஆனா நீங்க எல்லாருக்கும் நான் தான் எம்எல்ஏ. எல்லாருக்கும் நான் வந்து பொதுவான எம்எல்ஏ, நல்லது செய்வான எம்எல்ஏ. நீங்க யாரும் என்ன அப்ரோச் பண்ணலாம், ஈஸி அப்ரோச்சபிளா இருக்கும். நான் 100% உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டேன் வந்திருக்கோம். தளபதி சொன்ன ஒரே விஷயம், அன்னைக்கும் முன்னாடி சொன்னதுதான், நாங்க மக்கள் பணத்தை எடுக்க மாட்டோம், நாங்க ஊழல் பண்ண மாட்டோம், நாங்க கண்டிப்பா 100% இதை நான் நாட்டு மக்களுக்கு சொல்றோம். ஓகே, மீனவ சமுதாயத்தினருக்கு என்னென்ன விஷயங்கள் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பண்ண போறீங்க, அவங்க கிட்ட நேரடியா உரையாற்றும் பொழுது என்ன சொல்றாங்க, முதல் கட்டமா என்னென்ன இருக்க போகுது சார்? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வீடு கேட்டிருக்காங்க, மீன் மார்க்கெட் கேட்டிருக்காங்க. ஒரு துறைமுகம் கட்டிட்டு இருக்கோம், அது ஓப்பன் பண்றதுக்கு என்ன வழிவகைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அன்றாட தேவைகள் என்ன, அவங்களை எப்படி வந்து மேம்படணும், அந்த சமுதாயம் எப்படி மேம்படணும், நீங்கள் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 100% அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாம் பூர்த்தி செஞ்ச பிறகு நான் உங்ககிட்ட பர்சனலாகவே இருந்தது, ஆனால் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மீனவர்களுக்காக, ஆனால் கண்டிப்பாக செய்வேன் சார். சிறப்பு. அதை தான் நாங்களும் எதிர்பார்த்து கண்டிப்பாக. நான் மீண்டும் சொல்கிறேன், எனக்கு பர்சனலாக நீங்கள் எவ்வளோ உழைச்சிருக்கீங்கன்றது தெரியும். அதுக்கு உழைச்சதுக்கான வெற்றி வாய்ப்பாகவும் மக்கள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. மீண்டும் இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது எங்களோட சார்பாக மிகப்பெரிய வாழ்த்து. என்னோட பேர் வந்து நான் சொல்லணும் உங்களுக்கு, நல்ல சிவம் செந்தில்குமார், திருவொற்றியூர். நல்ல சிவம் செந்தில்குமார் அவர்களுக்கு திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை வழங்கியிருக்கீங்க. அதுக்கு மிக தகுதியானவர் இவர் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட முறையில் மீண்டும் நான் சொல்லியிருக்கேன். நான் BMITல முடிச்சிருக்கேன், BL பண்ணியிருக்கேன், ஒரு லாயராகவும் இருக்கேன், ஒரு இன்ஜினியராகவும் இருக்கேன், MITலையும் முடிச்சிருக்கேன் நான். ஓகே, இதை நான் வந்து உங்களுக்கு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒரு படித்த MLA உங்களுக்கு வந்திருக்காங்க, அதை வந்து இந்த மக்கள் நான் வந்து இருக்கவங்ககிட்ட எல்லாருக்கிட்ட சொல்லி இந்த தொகுதி மக்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காகவும் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக அவங்களோட பயணிப்போம். நாங்க ரொம்ப நன்றி. மீண்டும் சொல்றேன், தளபதி அவர்களையும் தாவேக்கா அவர்களையும் எவ்வளவு தூரம் பரிச்சயமா தெரியுதோ, செந்தில் அவர்களையும் அவ்வளவு பரிச்சயமா எல்லாரும் கொண்டாடுறாங்க. எங்க வீட்டுல ஒருத்தர் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த வேட்பாளர்களும் நடக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறதும் பார்க்கும்பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, அடுத்து வரக்கூடிய தேர்தல் அப்படின்னு இப்ப எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த தேர்தலில் மாற்றம் நடக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒரு சமூகத்தில் ஒரு போஸ்டர் பார்த்தேன், அடுத்த 5 வருஷம் இல்ல, அடுத்த 50 வருஷமும் நாங்க தான் அப்படின்னு.
உறுதியா இருக்கீங்களா? கண்டிப்பா சார். அண்ணன் இருக்க வரைக்கும் அண்ணன் தான் சார். சரி. எங்க அண்ணன் இருக்க வரைக்கும் நாங்க தான். ஓகேங்களா? நிறைய மாற்று சக்தி எதுவுமே கிடையாது சார். ஓகே. நாங்க தான் நல்லது பண்ணிட்டே இருப்போம் சார். ம். மக்கள் நல்லது பண்றவங்கள கண்டிப்பா பண்ணுவாங்க. யார் நல்லது பண்ணுவாங்க, நாங்க அதை பண்ணுவோம் சார். Okay. அந்த கான்ஃபிடன்ட் எங்களுக்கு இருக்கு சார். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ சார். மச். உங்களை சந்திக்கும் முறை உங்களை எடுப்பிறாங்க முரளி. நன்றி, வணக்கம்.